கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஒரு மிக முக்கியமான தகவல், அதுலேயும் அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நைஜீரியாவில் கிட்டத்தட்ட 1,00,000 கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு நியூஸ் தற்போது உலக அளவில் வேகமாக பரவிட்டு வருது. கேட்குறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதை பற்றி ஒரு சில விஷயங்கள், எதற்காக இந்த படுகொலைகள் நடைபெறுது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நைஜீரியா நமக்கு தெரியும், ஆப்பிரிக்கா தேசங்களில் ஒரு தேசம் தான் நைஜீரியா. இந்த நைஜீரியாவில் பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்கள், அதே போல அங்கே நிறைய கிறிஸ்தவ மக்களும் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த நைஜீரியாவில் 2 தீவிரவாத அமைப்பு இருக்கு. ஒன்று போகோ ஹராம், இன்னொன்று ஃபுலானி மிலிட்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆயுதம் ஏந்திய குழுக்கள். இவங்க இரண்டுமே இவங்களோட வேலையே என்னன்னா, ஒரு இடத்துக்கு போகணும், அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ ஏரியாவை பார்த்து போகணும், அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் கொலை செய்யணும். இதுதான் இவங்களோட எண்ணம். அந்த மக்கள் முன்னேறணும், அவங்க நாட்டு மக்கள் முன்னேறணும், அவங்க அப்டேட் ஆகணும், அடுத்த நிலைமைக்கு போகணும், அந்த எண்ணம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய சில கோட்பாடுகளின் பெயரால் கொல்லணும், மக்களை கொல்லணும், அதுதான் அவங்களுடைய ஒரே மோட்டிவ். நிறைய வீடியோஸ் பார்க்க முடியுது. கடந்த நாட்களில் ஒரு வீடியோ எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஒரு ஏரியாவுக்குள்ளே, ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிற கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அங்கே போயிட்டு துப்பாக்கி ஆயுதத்தை எடுத்து அவங்க பார்க்குற எல்லாருமே சுடுறாங்க. மக்கள் அலறி அடித்து அந்த இடத்த விட்டு வெளியே ஓடுகிற வீடியோஸ் எல்லாம் வந்தது. நிறைய வீடியோஸ் நம்மளால் யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியாது, நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கிறனால. ஸோ இப்படிப்பட்ட அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் எல்லாம் நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. குறிப்பாக 2000 2025 இது வரைக்கும் 1,00,000 கிறிஸ்தவர்கள் இறந்திருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கலாம்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக 18,000க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு. கிறிஸ்தவருடைய உயிர்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த போகோ ஹராம் மற்றும் ஃபுலானி மிலிட்டன்ஸ் இவங்களுடைய மெயின் டார்கெட்டே கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். வேற யாரையுமே அவங்க தொட மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் எந்த பகுதிகள் எல்லாம் வசிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் போவாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் கொலை செய்வாங்க. அங்கே உள்ள நிறைய மக்களை கடத்திட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்ல தான் இவங்க ஈடுபடுறாங்க. இதில் மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த 2025ஆம் ஆண்டில் மட்டுமே முதல் 220 நாட்கள், அதாவது முதல் ஒரு 8 மாதங்கள் கணக்கில் மட்டுமே 7,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த போகோ ஹராம் மற்றும் ஃபுலானி மிலிட்டன்ஸ், இந்த தீவிரவாத குழுக்களால். இதெல்லாம் எந்த மீடியாவுமே பேச மாட்டாங்க. ஒரு சில மீடியாஸ் மட்டும்தான் பேசுவாங்க. மேக்சிமம் மீடியாஸ் எல்லாமே அவங்களுக்கு எதில் வியூஸ் போகணுமோ, குறிப்பாக இப்போ பாலஸ்தீனம், ஃப்ரீ பாலஸ்டைன், இதை பற்றி பேசினா நிறைய வியூஸ் வரும். பாலஸ்தீன் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளும் பேசலாம். நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் நம்ம வெளி மீடியாஸ், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் பார்க்குறதுக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. எப்படியாவது இஸ்ரேலை பற்றி தவறான தகவல் பரப்பணும், இதுதான் நிறைய அங்கே நடக்குது. அங்கே நடக்கிற விஷயங்கள், அங்கே உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் அவங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க, அதெல்லாம் வெளியே வரல. அவங்களே அங்குள்ள மக்களை கொல்றாங்க. அங்குள்ள மக்களுடைய உணவு தேவைகள், உணவு உலக நாடுகள்லேருந்து கொடுக்கப்படுகிற எய்டு எல்லாத்தையுமே திருடிட்டு போகிறாங்க. இந்த வீடியோஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி நிறைய கேமராஸ், நிறைய ஷூட் பண்ணுறதுக்குன்னே, இந்த படம் பிடிக்கிறதுக்குன்னே நிறைய குரூப்பை கொண்டு போயிட்டு அங்கே உள்ள மக்களுக்கு நிறைய மேக்கப் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பார்க்குறோம். அங்கே நிறைய மக்கள் இறந்துருக்குறாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் வெளி உலகத்திற்கு இன்னும் நிறைய சிம்பதி கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. குறிப்பாக அங்கே உள்ள மக்களை மனித கேடயமாக யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே நிறைய மீடியாஸ்க்கு தெரியும். தெரிந்தாலும் அந்த தகவல் எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வியூஸ் தான் முக்கியம். நீங்கள் பாலஸ்தீனம் பற்றி பேசுகிற மேக்சிமம் மீடியாஸ் இந்த நைஜீரியாவில் இவ்வளோ கிறிஸ்தவர்கள் இத்தனை ஆண்டுகளில் கொல்லப்பட்டிருக்காங்க. குறிப்பாக இந்த ஆண்டில் மட்டுமே 7,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பல வீடுகள் நாசமாக்கப்பட்டிருக்கு. இந்த நியூஸ் யாருமே போட மாட்டாங்க. ஸோ உலகமே இப்படி ஒரு பொய்யான நிலையை நோக்கி, குறிப்பாக இந்த மீடியாஸ் எல்லாமே ஒரு பொய்யான நிலையை நோக்கி தான் போயிட்டுருக்கு. கடந்த நாட்களில் கூட ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ என்கிற இடத்துல கிறிஸ்தவ தேவாலயத்திற்குள்ளே வச்சு 20க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்களை தலையை துண்டிச்சு கொலை பண்ணாங்க இப்படிப்பட்ட தீவிரவாத குழுக்கள். இந்த நியூஸ் கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஆனால் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸில் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் வரவே செய்யாது. ஏன்னா சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு பொய்யை பரப்பணும். அந்த பொய்யை பரப்புவதிலே அவங்க முழு நேர வேலையாக செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்படும்
தாக்குதல்கள். இது நைஜீரியாவில் மட்டும் இல்லை, உலகளாவில் நடக்கு. நீங்கள் உலகத்தில் எந்த கண்ட்ரி எடுத்தாலுமே கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான சம்பவங்கள் டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வருது. சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், சார்லி கிர்க் அவர்கள், அவர் யாருக்குமே எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அவர் சத்தியத்தை போதித்தார். அவர் அரசியல் இருந்தார். அந்த அரசியல் கூட வேதாகம் அடிப்படையில் இருக்கணும், அதுதான் அவருடைய எண்ணமாக இருந்தது. அதன் பொருட்டு தான் அவர் இந்த ஓரின சேர்க்கை, இப்படிப்பட்ட பாவங்கள், நிறைய பயங்கரவாதங்கள் இதெல்லாம் தேசத்தில் இருக்கக்கூடாது. ஸோ இதற்கு எதிரான காரியங்கள், இந்த பாவத்திற்கு எதிராக தான் அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. இதன் காரணமாகத்தான் அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த மாஸ் கில்லிங் சொல்லுவாங்க, நைஜீரியாவில் நடக்கிறதெல்லாம் மிகப்பெரிய படுகொலை, கும்பலாக கொன்று குவிக்கப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பது மட்டும்தான் காரணம். அவர்கள் இந்நேரம் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் கொலை செய்யப்பட மாட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால்தான் கிறிஸ்தவர்கள் மீது இந்த கொடூர தாக்குதல்கள் நடைபெறுது. நம்ம பைபிளில் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை படித்தோன்னா நமக்கு தெரியும். 5ஆம் முத்திரையை உடைக்கும் போது இரத்த சாட்சியை மறுத்த மக்கள் பலிபீடத்தின் கீழ் நிற்கிற அந்த காரியத்தையும், அதன் பிறகு அவங்க சொல்றது, எங்க இரத்தத்தை குறித்து நீங்க எது வரைக்கும் பழி வாங்காமல் இருப்பீர் ஆண்டவரே என்று அவங்க சொல்றது. அதற்கு ஆண்டவர் சொல்வாரு, உங்களைப் போல இன்னும் அநேக மக்கள் இந்த இரத்த சாட்சி தொகை அது நிறைவேறும் அளவும் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்ற அந்த சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற இவர்கள் நினைக்கலாம், நாங்கள் கிறிஸ்தவர்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு. இந்த இரத்த சாட்சியை மறுக்கிற எல்லாருமே பலிபீடத்திற்கு கீழே நிற்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. நம்முடைய பார்வைக்கு அவங்க இங்கே இறந்து போன மாதிரி இருக்கலாம், ஆனால் அவங்க விதைக்கப்படுறாங்க. ஒரு நாள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களுக்கான நியாய தீர்ப்பும் அது வேகமாக வருது. தேவனுடைய கரத்தில் இருந்து யாராலும் தப்பித்து கொள்ளவே முடியாது. இந்த சமயத்திலும் இந்த நியூஸை பார்த்த நம்ம கண்டிப்பாக கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கணும். குறிப்பாக நைஜீரியாவில் ஒவ்வொரு நாளும் படுகொலைகள், ஒவ்வொரு நாளும் சொல்லி முடியாத அளவிற்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மிக தீவிரமாக நடத்தப்பட்டு வருது. இப்படிப்பட்ட சம்பவங்கள் மாறணும். உலகளவில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கான பாதுகாப்பிற்காகவும் நம்ம கண்டிப்பாக நம்முடைய ஜெபங்களை நினைவு கூறணும். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. ஒரு ஜெப குறிப்பாக எடுத்து நம்ம எல்லாரும் நைஜீரியா மற்றும் உலக அளவில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பிற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.